உன் வாயை காட்டு. முதலில் கதை, பிறகுதான் அமுது. காரியக்காரிதான். என்ன? கதையை சொல்கிறேன். முதலில் மகாபாரதத்தின் காரணம் கிருஷ்ண பரமாத்மா இல்லை. மகாபாரதம் உருவானதற்கு காரணம் பாஞ்சாலியின் சபதம். பாஞ்சாலியின் சபதம் செய்தாள் ஏனென்றால் அவள் துச்சாதனனால் அவமானப்படுத்தப்பட்டாள். அவள் ஏன் அவமானப்படுத்தப்பட்டாள்? கமலை, கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். மேலே சொல். ஒரு வாய் சாப்பிடு. நீ என்ன கதை சொல்கிறாய் என்று முதலில் கேட்கிறேன். நீ மேலே சொல். கதை சொல்கிறேன். துச்சாதனன் திரௌபதியை மானபங்கப்படுத்தியதற்கு காரணம் மானபங்கம் என்றால் பிறகு சொல்கிறேன். அதற்கு காரணம் பஞ்சபாண்டவர்கள் பாஞ்சாலியை அடகு வைத்ததுதான். ஏன் அடகு வைத்தார்கள்? சொக்கட்டானில் துரியோதனனிடம் தோற்றார்கள். துரியோதனனிடம் தோற்க காரணம் அவன் அவர்களை சொக்கட்டான் விளையாட அழைத்ததுதான். அதற்கு காரணம் சகுனி. இதிலிருந்து நீ என்ன புரிந்து கொண்டாய்? மகாபாரதத்திற்கு சகுனிதான் காரணம். கமலை, என்ன வயிற்று? என்ன வயிற்று கமலை? ஏன் அழுகிறாள்? முதலில் இந்த சீதன வெள்ளாட்டி பட்டுவை இங்கிருந்து போக சொல். ஏன்? பட்டு என்ன செய்தாள்? இவளை எனக்கு பிடிக்கவில்லை. அதுதான் ஏன்? கெட்ட கெட்ட கதைகளாக சொல்கிறாள். பட்டுவா பட்டு, அவள் தலையை போட்டு நீங்கிருந்து போ. உனக்கு பசி மீறி விட்டது. எனக்கு ராமானுஜர் அண்ணாவை பார்க்க வேண்டும். உடனே பார்க்க வேண்டும். சரி சரி, அண்ணாவை பார்க்கலாம், வா. நான் வர மாட்டேன். கமலை, இரு. ராமானுஜர் அண்ணா வரட்டும். அவரிடம் உன்னை பற்றி சொல்கிறேன். வா கமலை. இது என்னடி அதிசயமாக இருக்கிறது. இந்த அகத்தில் பெரியவர்கள் எல்லோரையும் சமாளித்து விட்டோம். ஆனால் இந்த பொடிசு பாடாய்படுத்துகிறது. இதனிடம் சற்று ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். ஜெயராமா, இன்னும் எத்தனை மணி நேரம் ஆகும் விறகுகள் வெட்ட? சமையல் அறையில் இன்னும் விறகுகள் தேவைப்படுகின்றன. உன் கைகளைப் போல் இந்த மரமும் உறுதியாக இருக்கிறது. இதை வெட்டுவது மிகவும் கடினமாக இருக்கிறது கண்ணாயிரம். ஆகட்டும், சற்று சீக்கிரம் ஆகட்டும். சரி. என்ன கண்ணாயிரம், வழக்கமாக இந்நேரம் அமுது படைத்திருப்பாய். இன்று என்ன எல்லாம் அடுக்கலையில் வெந்து கொண்டிருக்கிறது? நன்றாக கேளுங்கள். எல்லா வேலைகளையும் தானே செய்ய வேண்டும் என்ற ஆசை. தூக்க முடியாமல் தண்ணீர் நிறைந்த ஒரு தவளையை இவன் அடுக்கலைக்கு தூக்கி வந்தான். கால் தவறி காய்ந்திருந்த விறகு கட்டில் தண்ணீர் கொட்டிவிட்டது. அடுப்பை மூட்ட முடியவில்லை. அதுதான் தண்டனையாக விறகு வெட்டி கொண்டிருக்கிறான். விறகு வெட்டி பழக்கமில்லாதவன் வேற அல்லவா? அதனால் என்ன, கற்றுக்கொள்கிறேன். அப்படி என்றால் இன்று போஜனத்திற்கு தாமதமாகும் அல்லவா? வேறு வழியே இல்லை. இன்றைக்கு என்று எனக்கு பசி வயிற்றை கிள்ளுகிறது. மன்னிக்க வேண்டும், சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். நொடியில் முடிந்துவிடும். இதோ பிளந்து கொண்டே இருக்கிறேன். ஆமாம், ஜெயராமன் விறகை பொளந்து கட்டுவதிலும் கில்லாடி, அளந்து விடுவதிலும் கில்லாடி. போனது போகட்டும். சரி, உள்ளே சென்று யாராவது அடுப்பை பாருங்கள். அடுப்பு அணைந்து விட போகிறது. இந்த பண்ணையில் அடுப்பு அணைந்ததாக சரித்திரமே கிடையாது. நீங்கள் புதிதாக சேர்ந்திருப்பதால் உங்களுக்கு தெரிய நியாயமில்லை. பெரிய எஜமானரும் சரி, சின்ன எஜமானரும் சரி, இங்க யாரு வந்தாலும் சரி, அவர்களை சாப்பிடாமல் செல்ல அனுமதித்ததே இல்லை. அது மட்டுமல்ல, அதை நீங்களே கவனித்திருக்கலாம். இங்கு வந்து தங்கும் மாணவர்களுக்கும் சரி, பணிபுரிபவர்களுக்கும் சரி, இங்கேயே அமுது படைக்கப்படுகிறது. கேட்பதற்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். மேலும் சின்ன எஜமானரின் தாயாரும் மிகவும் கருணை உள்ளம் படைத்தவர். ஏழை எளியவர்களுக்கு உதவி புரிவதில் அவருக்கு நிகர் அவரே. அவர்கள் இருந்த காலத்தில் மாதம் ஒரு முறை அன்னதானம் நடைபெறும்.
வறுமையில் இருக்கும் அனைவரும் அன்று இங்கு கூடி விடுவார்கள். தயாள குணம், உதவி செய்யும் மனப்பான்மையை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நீங்கள் யாரும் கேள்விப்படாத ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இங்கு பணிபுரிவர்களுக்காக பெரிய எஜமான் ஒரு வைப்பு நிதியை ஏற்படுத்தி உள்ளார். யாராவது உடல் நலம் பாதிக்கப்பட்டாலோ அல்லது வேறு ஏதாவது அவசர அத்தியாவசிய தேவை ஏற்பட்டாலோ அந்த நிதியிலிருந்து அவர்களுக்கு உதவி வழங்கப்படும். இது நாங்கள் கேள்விப்பட்டது தானே. இதில் மகத்துவம் என்னவென்றால், நிதி உதவி பெற்றவர்கள் அந்த பணத்தை திரும்ப தர வேண்டியதே இல்லை. அதில் தான் பெரிய எஜமான் மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்படுகிறார். நம் சின்ன எசமானும் பெரியவரின் அடிச்சுவட்டிலேயே பயணிக்கிறார். சொல்ல போனால் இன்னும் ஒரு படி மேல் என்று கூட சொல்லலாம். மக்களின் நன்மைக்காகவும் அவர்களின் நிலையை உயர்த்துவதற்காகவும் சின்ன எசமான் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லையாம். இது குறித்து பெரிய எசமானருக்கும் ஒரு சிறு வருத்தம் உள்ளது என்று பேசிக் கொள்கின்றனர். ஒரே மகன், அவர் கல்யாணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்கிறாரே என்று மேலும் பிரஸ்தாபிக்காமல் சொல்ல வேண்டும் என்றால் எசமானருக்காக என் உயிரை கொடுக்க கூட நான் தயங்க மாட்டேன். ஜெயராமா, என்ன ஆயிற்று? ஜெயராமா, என்ன ஆய்விட்டது பார்த்தாயா? சுவாமி, புதிதாக வந்திருக்கும் பட்டு. என்ன பட்டுவிற்கு என்ன? இல்லை, எல்லா வேலைகளையும் அவளே இழுத்து போட்டுக்கொண்டு செய்கிறாள். அதை ஏன் இழுத்தாற் போல் சொல்கிறாய்? அடியேன் ஒரு விஷயம் கவனித்தேன். வேலை என்னவோ நன்றாகத்தான் செய்கிறாள். ஆனால் சற்று வாய் துடுக்கு என்று நினைக்கிறேன். நீங்களும் அதை கவனித்தீர்களா? ஆனால் என்ன, கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பது போல் பம்பரமாக வேலை செய்பவளுக்கு வாய் சற்று நீளமாகத்தான் இருக்கும். எல்லா வேலையும் தனக்கு தெரியும், தன்னை நம்பித்தானே இவர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு அலட்சிய போக்கு உண்டாகும். நன்றாகத்தான் அலசி ஆராய்ந்திருக்கிறாய். இன்று வெயிலின் தன்மை அவ்வளவாக தெரியவில்லை அல்லவா? நீ அகத்திற்குள்ளேயே இருப்பதால் பெரிதாக உனக்கு பாதிப்பு தெரியவில்லை. வெளியே செல்ல வேண்டிய தேவையும் இப்போது எனக்கு இல்லை. பட்டு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறாள். அவள் தஞ்சாவிற்கு சீதன வெள்ளாட்டியா இல்லை எனக்கா என்று சில சமயங்களில் சந்தேகமே ஏற்படுகிறது. இப்பொழுதெல்லாம் நான் கோயிலுக்கு சென்று வருவதுடன் சரி, ஆற்றங்கரைக்கு கூட செல்வதில்லை. வருடக்கணக்காக உழைத்துக் கொண்டிருந்த உனக்கும் சற்று ஓய்வு தேவைதான். அங்கு யாரை தேடுகிறீர்கள்? இல்லை, ஒருவேளை திருக்கச்சி நம்பி சுவாமிகள் வந்தாலும் வரலாம். சென்ற வாரமே சொல்லியிருந்தார், சௌகரியப்பட்டால் இன்று வருவதாக. அப்படியா? இந்தாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன இது? வெயிலுக்கு இதமாக இருக்கட்டும் என்று எலும்பிச்சம்பழத்தில் சாறு பிழிந்து கொண்டு வந்திருக்கிறேன். அதுவும் சாதாரணமாக இல்லை, இஞ்சியும் கலந்திருக்கிறேன். சுவைத்து பாருங்கள், இதில் ஒரு தனி ருசி தெரியும். ஆமாம், வழக்கமாக பருகுவதைப் போல் இல்லாமல் சுவை சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கிறது. அதற்கு காரணம் நானே சொல்லிக் கொள்ளக்கூடாது, என் கைவண்ணம் என்று பலர் சொல்லுவார்கள். பழரசமாக இருந்தாலும் அதில் ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும். இதில் ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்துள்ளேன். அதனால்தான் ருசி வித்தியாசப்படுகிறது. இப்படி ஏதாவது செய்து கொண்டே இரு, என்னை முழு சோம்பேறியாக்கி விட்டாய். பட்டு, நீ அடியேனின் தாயாரை நினைவூட்டி விட்டாய். அவர்களும் இப்படித்தான் வெயில் காலத்தில் எலுமிச்சை பழச்சாறு செய்து கொண்டே இருப்பார்கள்.
திருக்கச்சி நம்பி சுவாமிகள் வருகிறார். வாருங்கள் சுவாமி, வாருங்கள். நமஸ்காரம். 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 நீங்கள் வருவீர்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். அடியேன் வருவேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? மறந்து விட்டீர்கள் போலும். சென்ற முறை வந்திருந்த பொழுது சொல்லியிருந்தீர்களே. ஓ, அப்படியா? சௌகரியப்பட்டால் இன்று வருகிறேன் என்று. ஆமாம் ஆமாம், அடியேனுக்கு மறதி அதிகமாகிவிட்டது. அப்படி இல்லை சுவாமி, நாங்கள் பௌதிகத்தில் உழன்று கொண்டிருக்கிறோம். அதனால் அனைத்தையும் நினைவில் வைத்திருப்போம். ஆனால் தாங்கள் சதா அந்த வரதனையே மனதில் ஸ்மரணம் செய்து கொண்டிருப்பவர். ஆகையால் உங்களை பற்றிய விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. ஆமாம் நம்பிகளே, இன்று கூடையில் பூக்களை காணோமே. காஞ்சியம்பதிக்குத்தானே செல்கிறீர்கள்? இல்லை சோமையாஜி, காஞ்சியம்பதியிலிருந்து நந்தவனத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன். நேற்றிரவே அடியேனின் உதவியாளன் சாரதி நந்தவனத்திலிருந்து புஷ்பங்களை காஞ்சியம்பதிக்கே கொண்டு வந்து தந்துவிட்டான். இன்று அதிகாலையிலேயே அதை மாலையாக தொடுத்து வரதனுக்கு சாற்றி அழகும் பார்த்து விட்டேன். இப்பொழுது நந்தவனத்திற்குத்தான் போய்க் கொண்டிருக்கிறேன். சுவாமிகளே, அடியேனுக்கு ஒரு வேண்டுகோள். சொல்லுங்கள் சோமியாஜி. தாங்கள் எப்போது வந்தாலும் திண்ணையிலேயே அமர்ந்துவிட்டு செல்கிறீர்கள் என்று காந்திமதிக்கு வருத்தம். அதனால் இன்று தாங்கள் எங்கள் அகத்திற்குள் எழுந்தருள வேண்டும். வாருங்கள் திருக்கச்சி நம்பிகளே. வாருங்கள். பட்டு, திருக்கச்சி நம்பி சுவாமிகளுக்கும் நீ பிழிந்து வைத்திருக்கும் எலும்பிச்சை பழச்சாறை கொண்டு வந்து கொடு. நம்பிகளே, இவள் பெயர் பட்டம்மாள். தஞ்சாவிற்கு சீதன வெள்ளாட்டியாக வந்திருக்கிறாள். எல்லாம் தஞ்சாவின் தாய் கௌசல்யாவின் ஏற்பாடு. ஓ, அப்படியா? நமஸ்காரம். நமஸ்காரம் சுவாமிகளே. ஒரு நொடியில் நான் கலத்திருக்கும் சாற்றை கொண்டு வந்து விடுகிறேன். மன்னிக்க வேண்டும், அடியேன் அதையெல்லாம் பருகுவதில்லை. இது நானே என் கைப்பட செய்தது. இவர்களும் மிகவும் ருசியாக இருக்கிறது என்று சொன்னார்கள். இருக்கட்டும், நீங்கள் செய்தது என்பதற்காக அடியேன் சொல்லவில்லை. இன்று இதை பருகி பழக்கப்படுத்திக் கொண்டால் நித்தியப்படி காஞ்சியம்பதி செல்லும் வேளையில் வெயிலின் தாக்கத்தை குறைத்துக் கொள்ள எங்காவது சென்று இதை பருக வேண்டும் என்று தோன்றும். பிறகு ஒவ்வொரு நாளும் மனம் அதை விரும்பி நாடத் தொடங்கும். நாக்கையும் மனதையும் கட்டுப்படுத்த வேண்டும். நம்பி சுவாமிகள் சொல்வதும் சரிதான். கிரகஸ்தாசிரமத்திலிருந்து எல்லாவித சுகபோகங்களுக்கும் எங்களை போன்றவர்கள் அடிமையாகிவிட்டோம். அப்படியென்றால் எந்தவித பானமும் பருகக்கூடாது என்று சொல்கிறீர்களா? அப்படியல்ல பட்டு, எந்தவித பழக்கத்திற்கும் நாம் அடிமையாகிவிடக் கூடாது என்பதை வலியுறுத்துகிறார். அதே சமயம் இவரைப் போல் கட்டுப்பாடாக இருப்பது மிகவும் கடினம். இவருக்கோ பெருமாளை தவிர வேறு யாருமே தேவையில்லை. பட்டு, இன்று ஒரு நாள் சரி, இந்த பழரசத்தை ஒரு நித்திய கர்மாவாக மாற்றிவிடாதே. ஏதோ ஓரளவிற்காவது நம்மை கட்டுப்படுத்திக் கொள்ள முயல்வோம். நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். அவர் எப்படி இருக்கிறார்? பார்த்தீர்களா சோமயாஜி, நாம் இவ்வளவு நேரம் எல்லோரும் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் தஞ்சா வந்தவுடனே ராமானுஜனை பற்றி கேட்கிறார். இதுதான் பதிபக்தி. ராமானுஜனின் கீர்த்தி ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே போகிறதம்மா. சமீபத்தில் யாதவ பிரகாசர் 2 நாட்கள் பிரிந்திருப்பதே 20 நாட்கள் பிரிந்திருப்பது போல் இருக்கிறது என்று மனதார சொன்னார். அதற்கு பிரதான காரணமே தாங்கள்தானே. ராமானுஜன் யாதவ பிரகாசரிடம் சேர வேண்டும் என்று விரும்பியதும் தாங்கள்தான். அவனுக்காக அவரிடம் பேசியதும் தாங்கள்தான். அவனை அவரிடம் ஒப்படைத்ததும் தாங்கள்தான். இப்படி எல்லாவற்றிற்குமே தாங்கள்தான் காரணகர்த்தாவாக இருக்கிறீர்கள். இதில் அடியேனை ஸ்லாகித்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. விளக்கு பிரகாசமாக எரிய திரியை சற்று தூண்டிவிட்டேன், அவ்வளவே. அதன் பலன் யாதவ பிரகாசர் ராமானுஜனிடம் ஐக்கியமாகிவிட்டார்.
அங்கு ராமானுஜன் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார். அங்கு ராமானுஜர் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார். ஆனால் இங்கே தஞ்சா சோகமயமாக அல்லவா இருக்கிறாள்? தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். என்னதான் சொன்னாலும் மாப்பிள்ளையை நீங்கள் திருப்பட்குடி பாடசாலையில் சேர்த்து இளம் தம்பதிகளை பிரித்து விட்டீர்கள். துரியோதனனிடம் தோற்க காரணம் அவன் அவர்களை சொக்கட்டான் விளையாட அழைத்ததுதான். அதற்கு காரணம் சகுனி. இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு பேரே இல்லாம போயிடும்.